அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய வாழ்நாளில் ஏற்படக்கூடிய கஷ்டத்துக்கு அடிப்படை காரணமாக நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், அவன் வாழ்க்கையில் தினந்தோறும் தெரிந்தோ தெரியாமலோ செய்திருக்கக்கூடிய அந்த தவறுகள் பாவங்களாகத்தான் இருக்கும். நபித்தோழர் அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸு சுனன் அபுதாவுது, இப்னு மாஜா மற்றும் சுனன் நசை போன்ற ஹதீஸ் நூறுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவ்வாறு சொல்லுவாங்க, மல் லஸிமல் இஸ்திக்ஃபார, யார் பாவ மன்னிப்பை கடைபிடித்து கொள்கிறாரோ, அவசியமாக்கி கொள்கிறாரோ, ஜஅலல்லாஹு லஹு, அல்லாஹு தாலா அந்த இஸ்திக்ஃபாரை அவசியமாக்கி கொண்ட அந்த மனிதனுக்காக வேண்டி ஆக்குகிறான், மின் குல்லி தீக்கின் மஹ்ரஜா, நெருக்கடியான ஒவ்வொரு சமயத்திலும் அதிலிருந்து வெளியாகக்கூடிய வழிகளை இறைவன் ஏற்படுத்தி கொடுக்கிறான். ஒமின் குல்லி ஹம்மின், ஒவ்வொரு கவலையினுடைய நேரத்திலும் ஃபர்ஜன், சந்தோஷத்தை அந்த மனிதனுக்கு ஏதாவது ஒரு வழியில் கொடுத்து விடுகிறான். ஒ ரஸகஹு மின் ஹைசு லா யஹ்தசிபு, அந்த மனிதனுக்கு பொருளாதாரத்தை அளிக்கிறான். அவன் அறியாத புறத்தில் இருந்து அவனுடைய வியாபாரத்தில் அபிவிருத்தி செய்வதன் மூலமாக, பரக்கத்து செய்வதன் மூலமாக பொருளாதாரத்தை அவர்களுக்கு அதிகப்படுத்தி கொடுக்குகிறான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக நம்ம தவறுக்கு வருந்தி இறைவன்கிட்ட மன்றாடக்கூடிய நேரத்தில் இறைவனை மனமுவந்து வந்து செய்யக்கூடிய பாக்கியங்கள் இவைகள். சரி, அந்த இஸ்திக்ஃபார் எப்படி இருக்கணும்? நபித்தோழர் அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸு ஜாமியு திர்மிதி, சுனன் அபுதாவுது, ஹாக்கிம் போன்ற ஹதீஸ் நூறுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். யார் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பாகவும் 3 தடவை அஸ்தகுஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லாஹுல் ஹய்யுல் கய்யும் வ அதூபு இலைஹி என்று இஸ்திக்ஃபார் செய்வாரோ, இப்படிப்பட்டவர்களுடைய பாவங்களும் ஓஃபிரத்துலகு, அவர்களுடைய பாவங்களும் மன்னிக்கப்படும். எந்த அளவுக்கு அவர்களுடைய பாவங்களும் மன்னிக்கப்படும் என்று சொன்னால், ஒரு மனிதன் போர்க்களத்திலிருந்து விரண்டோடுனா அந்த விரண்டோடுவதை இஸ்லாம் பெரிய பாவமாக கணிக்குது. அப்படி அவன் போர்க்களத்திலிருந்து அவன் விரண்டோடக்கூடியவனாக இருந்தாலும் கூட இந்த இஸ்திக்ஃபாரை ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் அவசியமாக செல்லக்கூடிய அந்த நபரை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மன்னித்து விடுகிறான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நம்மளே அறியாமல் நாமும் தவறு செஞ்சிருப்போம். இதுபோன்று நான் இஸ்திக்ஃபாரை தொடர்ந்து செய்வோம். வாழ்க்கையினுடைய கஷ்டத்தை விட்டு நீங்கி சுகமாக வாழ்வோம்.